ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டாபிக் செஸ் போர்டை பற்றி நம்ம இன்றைக்கி விளங்கப்படுத்த போகிறோம். ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டாக போய்க்கு இருக்குது செஸ். அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து சோல்ஜர்ஸ் ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். ஸோ பக்காவான ஒரு டெக்னிக் வந்து இருக்குங்கல்ல, முன்னுக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஆரம்பத்தில் எடுத்து வைக்கக்குள்ளே மட்டும் 2 ஸ்டெப் வைக்கலாம், மற்றபடி வைக்க இயலாது. வெட்டுறதுன்னு சொன்னால் முன்னுக்குள்ளே காயை வந்து சோல்ஜரால் வெட்ட இயலாது, சைடில் இருந்தால் மாத்திரமே இப்படி வெட்ட இயலும். அப்புறம் அது இந்த சோல்ஜரோட கதை இதோட முடிஞ்சுது. ஸோ இருக்கிறதுலே டாப் கிளாஸ் ஃபைட்டர்னா நான், உங்கள் அப்பா ராம மாமன் பேர்னா முன்சாமி, அப்புறம் முத்து பீடி ராயப்பேன், ஏன் நம்ம டாடி செம்தியான ஃபைட்டர்பா. இதில் இருக்கிறதுலே ஒரு மாசான 5 ஃபைட்டர்ஸ்னால் உங்க தான். ஸோ உங்களோட பேரை வந்து விளங்கப்படுத்திடுறேன். இவர் வந்து ராக், இது நைட், இது பிஷப், இது குயின், இது கிங். ஆல்மோஸ்ட் வந்து இவங்க தான் மெயின் பில்லர்ஸே. இவங்க தான் அதுலேயும் ரொம்ப மெயின் பில்லர்னால் இவர் தான். ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு நிலைமை. ஒரு எங்களில் இருந்தான்னு சொன்னால் எங்களில் சுற்றி உள்ள ஒரு கட்டங்களுக்கு மாத்திரமே நகர முடியும். இப்படி இந்த மூலையே தான் போய்கிட்டு இருக்கேனும். ஒரு கட்டத்தை அடிப்படையாக வைத்து வாழக்கூடியவர் தான் இந்த ராஜா. அப்படி ஒரு கண்ணியமான ஆள். இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப என்ன தெரிஞ்சு என்னோடய ஃபேவரேட் மெயின் பில்லரே இவங்க தான். எந்த சைடில் வேணால் போய்ட்டு அடிக்கலாம். சைடாலையும் போகலாம், நேராகவும் போகலாம், வளைஞ்சும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். எங்களில் போய்ட்டு எப்படி வேணால் வெட்டலாம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க தான். இவங்கள விட்டுருவோம். இது வந்து பிஷப். இது வந்து எந்த கட்டத்தில் இருக்கோ, இப்போதைக்கு இது ஒயிட்டில் இருக்குது, அதனால் ஒயிட்டில் மாத்திரமே இது போயிட்டு சைடில் உள்ள ஆக்களை வெட்டேனும். இதுவே இது ப்ரௌனில் இருந்துச்சுன்னா ப்ரௌனில் மட்டுமே மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இதோட வேலை. அடுத்து இவர் வந்து நைட். இவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இவர் வந்து எல் ஷேப்பில் 4 கட்டங்கள் மாத்திரமே மூவ் பண்ண முடியும். 1 2 3 4. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, அவங்க காய் முன்னுக்கு இருக்கக்குள்ளே இதை வச்சு மூவ் பண்ண இயலுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக மூவ் பண்ண இயலும். அதனால தான் இவரோட ஸ்பெஷல் எபிலிட்டியே இது தான். அதனால தான் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று இதை தாண்டி போயிட்டு வைக்கலாம். ஆல்மோஸ்ட் ராஜாவங்களில் வச்சு எங்களில் செக் அடிக்கக்கூடிய சான்சஸும் நிறைய இருக்குது. எங்களில் காய் இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வந்து நைட்டை ரொம்பவே பிடிக்கும். இவர் தான் ராக். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரொக்கெல்லாம் கிடையாது. இவர் செஸ்ஸில் உள்ள ராக்கு. WWE ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கிடையாது. இவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். இவரும் நேராக போகலாம், சைட் பேக்கில் போகலாம். ஆனால் இந்த க்ராஸ் லைனில் மட்டும் அவர் போயிடாது. ஸோ அதுதான் அவரோட பெரிய வீக்னஸ்ஸே. இதில் ஒரு காய் இருந்தால் அவரை போட்டு அடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் உங்களோட பேசிக் வந்து இது தான். பட் எந்த வீக்னஸுமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான்னா அது வந்து குயினாக தான் இருக்கும். எல்லா சைடும் மூவ் பண்ணி எல்லாத்தையுமே அடிக்கணும். பட் கணக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கணக்காக மாட்டினாங்கன்னா ராணியையும் தூக்கலாம். ஆனால் அதோட மெயின் வந்து ராஜா தான். இவர் அடிச்சிட்டா கேமே முடிஞ்சா. இந்த செஸ்ஸோட பேசிக் ரூல்ஸே இதை வச்சு மண்டே யூஸ் பண்ணி விளையாண்டு வின் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இதோட வீடியோ முடிச்சுட்டு நம்ம போகிறோம். டடா பை பை, சி யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் நிரோஷன். ஸோ மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். பாய்.